ஹாய்ங்க, வெல்கம் பேக் டு அவர் சேனல் லூலா வித் லவ். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மாங்காய் தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இது நீங்கள் மேங்கோ சீசன் டைமில் செஞ்சு பார்க்கலாம். மோஸ்ட்லி இப்போ நிறைய இடத்துல ரா மேங்கோஸ்லாம் கிடைக்கிது, நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இதுக்கு ரொம்ப ராவாக இருக்கிற மேங்கோவும் யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் பழுத்தமாக இருக்கிறது யூஸ் பண்ணலாம். ஆனால் ரொம்ப பழுத்ததில்லை, கொஞ்சமாக இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழுத்தமாக இருந்தால் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட்டாக இருக்கும், பச்சையாக இருந்தால் நல்லா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க, 2 ரா மேங்கோ எடுத்திருக்கேன், பூண்டு 1, 5 பச்சை மிளகா, இஞ்சி எடுத்திருக்கேங்க. ஸ்பைசஸில் மல்லி, ஜீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயம், ஒரு 3 வரமிளகா எடுத்திருக்கேங்க. இது ஸ்பைஸு அந்த பச்சை மிளகா வரமிளகா உங்கள் ஆப்ஷனல் தான், காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனு ஏதோ வடைச்சட்டி ஏதோ ஒன்று வச்சுட்டு, அதில் நம்ம நல்லெண்ணெய், கடலெண்ணெய் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கடலெண்ணெய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு அந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதும் போடுறோம். ரொம்ப ஹீட் ஆக விடாதீங்க, கொஞ்சம் நார்மல் ஹீட்டாக இருக்கும் போதே போட்டுருங்க, இல்லைன்னா அது கரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா அந்த ஸ்பைசஸ் இதானதும் இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா 5 அதை போடுறோம். இதை போட்டு கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் வணங்கிறதுக்கு விட போகிறோம். அது கொஞ்சம் வணங்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஒரு முழு பெரிய வெங்காயம் அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இப்போ அது கொஞ்சம் நேரம் வணங்க விட போகிறோம். ஆனியன் கொஞ்சம் வணங்கினது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ஃபுல் மேங்கோவே ஆட் பண்ணிக்க போகிறோம். அதை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வணங்க விடணுங்க. அடுத்து ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேங்கோ நல்லா ஒரு மாதிரி கொஞ்சம் ஜூஸியாக நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து கிரைண்ட் பண்ண போகிறோம். நல்லா ஆறிடுச்சிங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். சால்ட் தேவைக்கேற்ற மாதிரி இப்போ போட்டு நல்லா திருப்பி ஒரு தடவை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறையா தான் நான் ஆயில் ஊற்றிருந்தேன். ஸோ அந்த இதெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் அதிலே வச்சுருந்தேன். நியூவாக கொஞ்சம் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் இந்த டைம் நல்லெண்ணெயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஹீட் ஆனதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை எடுத்து அப்படியே ஆயிலில் போட்டுருங்க. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா இப்படி ஆயிலோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். நல்லா ஆயிலோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது மாதிரி பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா. ஸோ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இது பண்ணி இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அவ்வளோதான், நம்ம மேங்கோ பச்சடி ரெடி. இது சாப்பாடு, தோசை, சப்பாத்தி இது கூட எல்லாமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.